ரியாலிட்டி என்றால் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தோழி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ரியாலிட்டி என்றால் நிஜம். நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகம், அந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அந்த தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், மரங்கள், இந்த எல்லா ஜீவராசிகளும் செயல்படும் போது இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த இயற்கை எப்படி எதிர்வினை ஆற்றுது, இது எல்லாவற்றினுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ரியாலிட்டிக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு எல்லை இருக்கு. எப்படி எல்லைன்னு நம்ம இதை பகுக்க போறோம் அப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு பொண்ணால வெளியில போக முடியல அப்படிங்கிறது தைரியத்தை தரக்கூடிய, ஒரு பொண்ணுக்கு தரக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகமா நாம இன்னும் முன்னேற்றம் அடையலைங்கிறது தான் அர்த்தமாகுது இல்லையா? அது இந்த சமூகத்தினுடைய இன்னைய ரியாலிட்டியா எடுத்துக்கலாம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடியான திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் குடிகாரனாவே இருந்தாலும் தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய பொறுமையினாலையும் சகிப்புத்தன்மையினாலையும் அந்த குடும்ப பெண் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வெற்றிகரமா இயங்குறா அப்படிங்கிற ஒரு மாரலை சொல்லிட்டு இருக்கிற குடும்பங்களா தான் இருந்திருக்குது. அந்த மாதிரி திரைப்படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த சமூகமா இருந்த நாம இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கதையை நீங்க இன்னைக்கு எடுத்துட முடியாது. அப்போ இந்த ரியாலிட்டி மாறி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரியாலிட்டி மாறுறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ரியாலிட்டி மாறக்கூடியது அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? இப்ப கேள்வி என்னன்னா, மாறக்கூடிய ரியாலிட்டியில நமக்கு சாதகமான விளைவை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கறது தான் நம்ம இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ரியாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ட்வீக்கிங் த ரியாலிட்டி அப்படிம்பாங்க. நம்ம அதை கொஞ்சமா ட்வீக் பண்ணி நமக்கு சாதகமான ரிசல்ட் வர்ற மாதிரி எப்படி கொண்டு போறது அப்படின்னா, இதை நாம சில உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கு அப்படின்னா, இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற தாட் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த 60 வயசுல நீங்க பல நோய்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது. வாழ்ந்த வரைக்கும் போதுங்கிற தாட் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்க ரியாலிட்டி அந்த சமயத்துல மாற முடியும் அப்படின்னா, உங்களுடைய உடல் உழைப்பு தேவைப்படாத விஷயங்களான லாட்டரியில பணம் அடிக்கிறது, இல்ல குடும்ப சொத்து உங்க கைக்கு வர்றது, இது போன்ற விஷயங்கள் தான் உங்களுக்கான மாற்றத்தை நோக்கி உங்களை செலுத்தக்கூடிய ஒரு விசையா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமே. இந்த 35 வயசுல கிட்டத்தட்ட உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய வருமானம் என்ன, எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விடும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? வெளிநாட்டுக்கு போறது, இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது, ஏதாவது தொழில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு வயசு ஒரு 17-18 தான் ஆகுது. இப்போ நீங்க ஒரு விதமான வாழ்க்கையை ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இப்போ யூ ஹாவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்ட் டு பர்சியூ யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ் இல்லையா? நீங்க எந்த இடத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான படிப்பையும் அதுக்கான உழைப்பையும் நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுத்துட்டீங்கன்னாலே நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அங்க போயிடலாம் இல்லையா? நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சீங்கனாலோ, ஒரு மெடிசன் படிச்சீங்கனாலோ, நீங்க ஒரு இன்ஜினியராகவோ மருத்துவராகவோ போக முடியும். உங்களுக்கான வாழ்க்கை அந்த கட்டத்துல மாறிடும். இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க இப்போ ஒரு 10,000 சம்பளம் வாங்குற ஆளா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க எடுக்கிறீங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்றீங்க. உங்களை மாதிரி ஒரு 9 பேர் சேர்ந்து நீங்க 10 பேருமா சேர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்றீங்க. நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூஸ் எல்லாமே கடைசி ரவுண்ட் வரைக்கும் போயிடுது. உங்களால அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியல. ஆனா உங்க கூட முயற்சி பண்ண 9 பேரும் ஏதோ ஒரு ஜாப்ல போய் உட்கார்ந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க மட்டும்தான் வேலை இல்லாம இருக்கீங்க. ஓகே, இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் பெரும் முதலாளி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். இப்போ இவருக்கு தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்ய ஆட்கள் வேணும். இவர் என்ன பண்றாரு, லிங்க்டின்ல எல்லாம் விளம்பரப்படுத்துறாரு. இது உங்க பார்வைக்கு வருது. அதிர்ஷ்டவசமா உங்க கூட இருக்கிற 9 பேரும் ஆல்ரெடி ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறதுனால இப்போ அவங்களால இந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ உங்களால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கான எதிர்காலம் பிரகாசமா ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
உங்க வாழ்க்கை பிரகாசமா ஆகிறதுக்கு அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ரிக்விசைட்டா இருக்கு. இதைத்தான் ரியாலிட்டிங்கிறாங்க. தொழில் அதிபரினுடைய தொழில் துவங்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த முனைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் உங்க ரியாலிட்டியை ஷேப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதை இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவர் மனசு வைக்கலைன்னா, அவருக்கு தொழில் துவங்கறதுக்கான வாய்ப்புகள் அமையலைன்னா, அப்போ உங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கான சாத்தியங்கள், அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு அமையாததையே உங்களுக்கு முட்டுக்கட்டையே ஆயிடுது இல்லையா? அப்ப பாருங்க, உங்களுடைய ரியாலிட்டி எப்படி உங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் அவர் மூலமா அந்த ரியாலிட்டிக்கான சாத்தியங்கள் உருவாகுது பாத்தீங்களா? சோ ரியாலிட்டிங்கிறது இத்தனை டைட்லி கப்பிள்டு. உங்க ரியாலிட்டிங்கிறது வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்க, அமெரிக்க தொழிலதிபர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாரு, நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டாரு, அவருக்கு வேலையாள் தேவை. ஆனா இப்ப நீங்க தயாரா இல்லை. அப்படி யோசிச்சு பாருங்க. சோ அந்த வாய்ப்பு இருந்தும் நீங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான நிஜத்தை நீங்க அடையறதுல இருந்து உங்களை நீங்களே தடுக்கிறது போல. இன்னொரு கோணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அவருக்கு நிறுவனம் துவங்கல, ஆனா நீங்க எல்லா முயற்சியும் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க 9 பேரோட சேர்ந்து நீங்க நேர்காணல் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி நீங்க தயாரா இருந்திருக்கீங்க. ஆனா அவரு இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. இதனாலும் உங்க நிஜம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். அப்போ எந்த கண்டிஷன்ல உங்களுடைய நிஜம் மாறுறதுக்கு வாய்ப்பாகும் அப்படின்னா, அவரும் நிறுவனம் துவங்கி நீங்களும் தயாரா இருக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியப்படும். அப்போ இதுதான் உங்க ரியாலிட்டி. உங்க ரியாலிட்டியினுடைய டெஃபினிஷன் இதுதான். இது அப்படியே உங்களுக்கான உணவு, உங்களுக்கான உறைவிடம், உங்களுக்கான உறவுகள், உங்களுக்கான நண்பர்கள், இப்படி எல்லாத்துலயும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் உங்களுடைய ரியாலிட்டியினுடைய ஒட்டுமொத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து ரியாலிட்டிக்கான ஒரு எளிமையான விளக்கமா நாம எடுத்துக்கலாம். பாட்டம் லைன் இஸ் எவ்ரி ரியாலிட்டி கேன் சேஞ்ச். புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஒரு நிஜம் நமக்கு ஆஃபர் பண்ணும்போது நாம அதுக்கு தயாரா இருந்துடுறது தான். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய புத்திசாலித்தனமான புரிதல்னு நான் சொல்வேன்.